அது அவங்க வாங்க வாங்க சிஸ்டர். என்னுடைய பேர் வந்து கயல். நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? நாங்க வச்சிருக்கோம். உங்க சேனல் பேர் சொல்லுங்க. இவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. கால் மீ சென்னை. கால் மீ சென்னை சேனல் அவங்க அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. எனக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்க. கட் பண்ணிக்கமா? ஆடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க வீடியோக்கு. உங்க ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றிமா. பை. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். இந்த அக்காங்களா கூட வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு சொட்டரம் வாங்கிட்டேன். சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் சரி ஒரு குல்லா வாங்கிட்டேன். 30 ரூபாய் கொடுத்து ஒரு குல்லா வாங்கிட்டேன் எங்க அம்மாக்காக. காலையில குளிர்ல போகுது அதனால. அப்புறம் ஒரு 10 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட்டுட்டு ஜாலியா மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சரி, அப்புறம் ஒரு 10 ரூபாய் பானிபூரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். பையா அண்ணா ஒரு 10 ரூபாய் பானிபூரி. ஒரு டாடா காட்டுங்க. சிங்கன மணி தண்ணா சரி சொட்டர் வைக்கிறேன். டாடா காட்டுங்க. ஓகே ஓகே. இருங்க வரேன். தேங்க பையா காசு வாங்கிக்கோங்க. ஆமாமா, யூடியூப் சேனல். திருமுகத்தை ஒருமுகமாய் காட்டுங்கள். தாங்க சரிங்கண்ணா, இருங்கண்ணா வரேன். இன்ஸ்டாகிராம்ல போட்டுருக்கீங்களா? இல்ல 400 வரப்போகுது. காசுலாம் வரல பிரதர். இல்ல காசுலாம் வரல. காசுலாம் இன்னும் வரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை சும்மா ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். நான் ஒரு 10 ரூபாய் பானிபூரி வாங்கி ஒரு பானிபூரி கடையில் சாப்பிட்டேங்க. நீங்கள் அந்த வீடியோ முழுசாக பாருங்களேன். லாஸ்ட்டில் அந்த பையா கிட்ட நான் 10 ரூபாய் பானிபூரிக்கு கொடுத்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு 10 ரூபாய் ஏமாற்றி எடுத்துருப்பேங்க. கோட்டையை கட்ட போகிற. தயவு செய்து நீங்கள் யாரும் எந்த பொருள் வாங்கினாலும் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் யாராவது ஒரு எவிடன்ஸுக்கு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 10